அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய காணொலிகள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். பயாலஜி ரிலேட்டடாக ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு MCQ. அந்த வரிசையில் கொஷின் நம்பர் 130 130 நாம் சந்திக்கிறோம். இது ஒரு ரொம்ப எளிமையான கேள்வி தான். பிளான்ட் மார்பாலஜி அப்படிங்கிற ஒரு லெசன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. தாவரங்களினுடைய புற அமைப்பியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. சிபிஎஸ்சிலையும் அது 11th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. அந்த லெசன்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜைகோமார்பிக் ஃப்ளவர். ஜைகோமார்பிக் ஃப்ளவர் அப்படின்னா இருபக்க சமச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் என்னது? ஆக்டினோமார்பிக் அப்படிம்பாங்க, ஆரச்சமச்சீர். முதல்ல இப்படின்னா என்ன சார் அப்படின்னா, 2 ஃப்ளார் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 2 ஃப்ளாரில் இந்த ஃப்ளாரை நம்ம எடுத்துக்கலாம். இதில் எந்த பிளேனில் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னாலும், அதாவது சென்டரை மையமாக வச்சு எந்த பிளேனில் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னாலும் 2 ஈக்குவலான பீசஸ் நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் ஹாஃப்ஸ் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்க அதுக்கு பேர் ஆக்டினோமார்பிக் ஆரச்சமச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் ஜுவாலஜியில் ரேடியல் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, பைலேட்டரல் சிமெட்ரி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதில் ரேடியல் சிமெட்ரி தான் இட் கேன் பி கம்பேர்ட் வித் த ஆக்டினோமார்பிக் ஆரச்சமச்சீர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இருபக்க சமச்சீர் அப்படின்னா எந்த பிளேன்லேயும் நீங்கள் கட் பண்ண முடியாது, ஒரே ஒரு பிளேனில் மட்டும்தான் கட் பண்ண முடியும். அப்படி கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். இதை இப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவல் ஹாஃப்ஸாக இருக்குமானா இல்லை. இந்த சைடு வேறு மாதிரியும் அந்த சைடு வேறு மாதிரியாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் ஜைகோமார்பிக் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸாம்பிளில் எது ஜைகோமார்பிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சில்லி, மிளகாய் இருக்கு இல்லையா, அதனுடைய பூ எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் மிளகாயினுடைய பூ. இது பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு ஆக்டினோமார்பிக்கா அல்லது ஜைகோமார்பிக்கா, ஆரச்சமச்சீரா அல்லது இருபக்க சமச்சீரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆரச்சமச்சீர், ரேடியல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலாக தான் நம்ம பிளான்ஸில் ஆக்டினோமார்பிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்போ சில்லி அப்படிங்கிறது ஆக்டினோமார்பிக். ரெண்டாவது பெட்டூனியா ஹைபிரிடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க சென்டரை பேஸ் பண்ணி நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா எந்த பிளேனில் இருந்து நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னாலும் 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ் கிடைக்கும். அதனால் இது ஆக்டினோமார்பிக். அதே போல் டட்டூரா மெட்டல், இது நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. சொலனேசி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பூ, ஊமத்தை பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஆக்டினோமார்பிக் தான். எந்த பிளேனில் இருந்து நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னாலும் 2 ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். இதுக்கடுத்து இதுதான் பீ பிளான்ட். இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குது. இந்த பீ பிளான்ட்டை இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளை பீ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சங்குப்பூ ஃபேபேசி ஃபேமிலியை சார்ந்தது. இதில் பாருங்கள், இந்த ஒரு பிளேனில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 2 ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். ரைட்டா? இந்த பிளேனில் கட் பண்ண ஈக்குவல் ஹாஃப் கிடைக்குமான்னு கிடைக்காது. அப்போ இதுதான் ஜைகோமார்பிக். ஸோ அப்போ இதுக்குண்டான விடை என்னது? பி அப்படிங்கிறது சரியான விடை. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.